ஹாமி ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹஸ்பண்ட் விசஸ் ஒய்ஃப் ஜிமின்கான ஒன் ஷாட். ஸோ நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் யாருக்கு நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் ஜிமினை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் நான் இதுக்கு முன்னாடி ஜிமினுக்கு போட்டிருந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல் இருக்குது. சரி ஓகேடா, நம்ம இந்த தடவை ஜிமிக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சூகாவுக்கு கேட்டிருக்கீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு சூகாவுக்கு பார்க்கலாம்டா. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி அப்படியே ஓப்பன் பண்ணால் ஜிமினும் நீங்களும் அந்த மாதிரியில் உட்காந்துட்ருப்பீங்க. அப்படி ஒரு கோல்டு ஃபேஸோட. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த புள்ள ஓடி போச்சுன்னா ஏன் என் மருமகனுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை திரும்பி கோமா பார்ப்பீங்க. ஐயர் கூப்பிட்றாரு பாருமா. மாலை சரியாக போட்டுக்கோப்பா, ரொம்ப முக்கியம். என்ன இப்போ உங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அண்ணா நான் போயிட்டு வரேண்ணே. கொஞ்சம் கோபமாக இருக்காம்மா, கொஞ்ச நாள் சரியாயிடுவா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் அத்தை அப்படியே சொல்லிவிட்டு காருக்குள்ளே போய் உட்காருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்? நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்லிட போகிறீங்க? சிரிச்சிட்டே சந்தோஷமாக போயிட்டு வாமா, அதானே? அதை தவிர உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேறு என்னப்பா இருக்குது? அக்கா கல்யாணம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. உங்களுக்கு திருப்தி தானே? அப்படியெல்லாம் என்ன போதும்மா, போதும். இது வரைக்கும் நீங்கள் பேசினது பண்ணது எல்லாமே போதும் அப்படின்னு ஒன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டு நீங்களும் காரில் உட்காருங்க. ஜிமின் காரில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருப்பான். சரியான ஆளுதான். இவனை போய் என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. கடவுளே, நடி அழுது முடிச்சிட்டியா? நான் இதுக்கு அழப்போகிறேன்? இனிமேல் நீ தான் அழப்போகிற. நடி சேலஞ்ச் பண்ணுறியா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, ஆர்த்தி எடுத்து உங்களை உள்ளே கூப்பிடுவாங்க. வீடு செம்ம பெருசாக சூப்பராக இருக்கும். இதுதாம்மா நீ வாழ போகிற வீடு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சுற்றி அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சேம் டே நைட் நீங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் பால்கனியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். டேய் மச்சான், மறந்துக்கிருந்து அலாரம்லாம் வச்சிடாதடா. இந்த நைட்டுக்கு அலாரம்லாம் தேவைப்படாது. மூடிட்டு ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே வருவான். தூங்க வேண்டியதானே, எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க? நான் ஏன் உனக்கு வெயிட் பண்ணுறேன்? நீ தான் கீழே தூங்கணும். அதை சொல்லிட்டு தூங்கலான் தான் உட்காந்துருக்கேன். இது ஏன் வீடுடி, நான் ஏன் கீழே தூங்கணும்? அப்போது வாழ வந்த மருமகளை கீழே தூங்க சொல்லுவீங்களா? நான் வேணும்னா அத்தையை கூப்பிடட்டுமா? நானே தூங்கி தொலைகிறேன். அவன் கீழே தூங்க மாட்டான், ரூமில் இந்த சோஃபாவில் தூங்குவான் அண்ட் நீங்கள் பெட்டில் தூங்கிடுவீங்க. அண்ட் இப்படியே ஒரு 2 வீக்ஸ் போகும். எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் சண்டை போட்டே இருப்பீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. இந்த சட்டை துவைக்க வேண்டும்னு சொன்னேன். அடியே வயன், என்ன காலங்கத்தில் எதுக்கு இப்படி கத்துற? இந்த சட்டையை வாஷிங் மிஷினில் போட்டியா? ஆமாம் போட்டேன். என்னால் கையிலலாம் துவைக்க முடியாது. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? இதோட காலரில் தெளிவாக கொடுத்துருக்கான்ல, இதை வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. உனக்கு அறிவில்லை? அப்படி இருந்தால் 2 சட்டையும் தனித்தனியாக போடணுன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படி தான் பண்ணுவேன். உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? சா, அப்போ பேசாத. உன்னை சா. இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட, வந்து சாப்பிட்டு போ. அதை நீயே கொட்டிக்கோ, எனக்கு தேவையில்லை. அப்படின்னா வெளியே போயிடுவான். அப்போ சமைச்சு வச்சதெல்லாம் வேண்டாம்னா முதலே சொல்லணும்ல. அதை சொல்லிட்டேனே. சரியான சிடுமூஞ்சி. சா, உங்களுக்கு டேஸ் ஃபுல்லாக ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால கீழே பார்க்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவீங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்ச நேரம் உங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும். அவங்கள வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது. பார்க்கில் விளையாட விட்டுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வேற பேர் லேட்டா? என்ன பையன் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு? வழக்கம் போலதாங்க்கா, சும்மா தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு. எப்படித்தானோ நீங்களாம் இந்த உலகத்தில் இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். 25 வயசு வரைக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியில் என் விதியை பார்த்தீங்களா? கொண்டு வந்து இவன் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. என் புருஷனுக்கு உன் புருஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? அஜயோட அம்மா எங்க? அவங்க ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் வருவேன்னு மாதிரி சொன்னாங்க. ஓ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கேயும் வெளியவே போனதில்லை. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனதானே அந்த 4 செவரு அந்த அப்பார்ட்மெண்ட்டே கதின்னு உட்காந்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்கே, அவ்வளோதான். ஓகே சார், ஷூர், கண்டிப்பாக வரேன். ஓகே, தேங்க்யூ.
நேற்று நைட்டே காலையில் என்ன சமைக்கணும்னு பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு சமைக்கிறோம். காலையில் சாப்பிட மாட்டேன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு போனால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். காலையில் இதுக்குன்னு இன்னும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சேன். இவனுக்கெல்லாம் போய் சமைச்சு போடுறேன்ல என்ன சொல்லணும். ஏண்டி கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுது, என்னமோ 2 வருஷம் முடிஞ்ச மாதிரி புலம்பி தள்ளுற. சொல்லப்போனால் எனக்கு இந்த 2 வாரமே 2 வருஷம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பேசிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்து வீடு தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாக்கா, அவங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கா சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஒரு பூண்டு தக்காளி சட்னி பண்ணீங்கள்ல, அந்த ரெசிபி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நாளைக்கு அதான் பண்ணலான்னு இருக்கேன். சரி வைன், கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்து பார்ப்பீங்க, உங்கள் ஃபோன் டைனிங் டேபிள் மேலே இருக்கும். ஓ, இங்கே வச்சுட்டு போயிட்டேனா? பார்க்கில் போய் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன். ம் ம் இவன் எதுக்கு இவ்வளோ மிஸ் கால் பண்ணியிருக்கான்? ஹலோ சொல். அங்கடி போய் தொலைஞ்ச எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? நீ தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டு போ, நீ அமெரிக்காவுக்கு. அங்கே தான் போயிட்டு வந்தேன். ரொம்ப பண்ணாதடி. பண்ணிட்டாலும் எதுக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்க சொல்லு. எனக்கு இப்படி ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் இருக்கு, ரெடியாக இரு. இப்போ வாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுச்சே. சரி, எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? 6:30. என்னோட அந்த ஒயிட் ஷர்ட் இருக்குல்ல, அதை அயன் பண்ணுவேன். பண்ணுறேன். ஸோ அப்படியே நீங்கள் ஃபோனை கட் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு இந்த ஒயிட் ஷர்ட் இருக்குல்ல, அதை அயன் பண்ணிவே. வேலைக்காரியா நான் இவனுக்கு வரட்டும் பார்த்துக்குறேன். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க, பிகாஸ் நீங்கள் ரொம்ப டைம் பண்ணிடுவீங்கல்ல. ஓகேடா, ஓகே. இல்லைன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரி, ஓகே, அங்கே மீட் பண்ணலாம். அவன் காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். காலில் பேசிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் கிளிட்டரி பிங்க் கலரில் ஒரு சாரீ போட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கள பார்த்ததுமே அவன் அப்படியே பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுறான். டே மச்சான், டேய். கேட்குது. ஏடா டக்குன்னு ஆஃப் ஆகிட்ட. சரி, ஓகே, நானும் ரெடி ஆகிட்டேன். ஒய்ஃபோட அங்கே வந்துடுறேன். சரிடா, வச்சிடறேன். இந்த சாரீ போதுமா இல்லை? போதும். ஸோ அவங்கள பார்த்து ஆஃப் ஆனது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த அவன் போனதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. ஷர்ட்டை ரூமில் டேபிள் மேலே வச்சுருக்கேன், போட்டுட்டு சீக்கிரம் வா. 6:30க்கு என்னை ரெடியாக சொன்னேன். இப்போவே 6:30 இங்கேயே ஆயிடுச்சு. அவன் எதுவும் பேசாமல் ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது உங்களை பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மைலோடு மேலே போயிடுவான். உங்களுக்கு தெரியும் இந்த காஸ்டியூமில் அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பீங்க. டேய் மச்சான், இங்கே அவன் தான் என் ஃப்ரெண்டுமா, போய் பார்க்கலாம். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சாரிடா, கல்யாணத்துக்கு கூட வர முடியல. ஏய், ஃப்ரீயாக விடு, அதில் பரவாயில்ல. அப்புறம் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப். ஓ, ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர். இவங்க என்னோடய ஒய்ஃப். ஹாய். ஹலோ. சரி வாடா, அப்படியே உட்காந்து பேசுவோம், வா. பரவாயில்லடா, இந்த பார்ட்னர் கொஞ்சம் நல்லாவே நடத்தியிருக்காரு. பார்த்தியா, செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட. நான் பாரு, ஊருக்கும் இன்வெஸ்டர்ஸை தேடி அலைஞ்சிட்ருக்கேன். கவலைப்படாதடா, உனக்கும் ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தொண்டை ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகுது. நான் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே நீங்கள் எந்த சின்ன பக்கம் வரீங்க? ஆரஞ்சு ஜூஸ். ஹாய். நீங்கள்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்கள் ஜிமினோட ஒய்ஃப் தானே, மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின்? ஆமாம். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம். உங்களுக்கு தெரியாமல் யாராவது இருப்பாங்களா? சாரி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன்னா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஐம் ரியலி சாரி. டே மச்சான், அவன் ஷிரான் தானே? ஆமாண்டா, அவனும் அது தான் இருக்குது. உன் ஒய்ஃப் கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கான்? யாருக்கு தெரியும்? என்னடா இப்படி சொல்கிற? அவகிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் பேச முடியாது, நீ வேணா பாரு. சரி, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நான் யார் கூடயும் பேச மாட்டேன். அண்ட் உங்களோட இன்ட்ரொடக்ஷன், என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ஓகே, காட் இட். அப்படியே நீங்கள் ஜூஸை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. உங்களுக்கு ஜீமினோட ஆட்டிடியூட் அப்படியே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4 அடி நடந்து வந்திருப்பீங்க. அந்த இடத்துல அப்படியே சிரிச்சிட்டே பின்னாடி திரும்பி இருக்கலாம், பிகாஸ் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். அப்படியே நீங்கள் பாட்டில் நடந்து வந்துடுவீங்க. அந்த துப்புக்கு உன் ஃப்ரெண்டா? அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். திருப்பி என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். சிஸ்டர், உங்களை பற்றி ஜிமின்
நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர். என்னை பற்றி எல்லாம்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் என்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டார். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாவம். நானும் அப்படிதாங்க. இவரை பற்றி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அடிப்பாவி, டே மச்சான், என்னடா இதெல்லாம்? ஃப்ரீயோடு. உங்கள் சாரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? யாரு? இவனா? இது வரைக்கும் அவன் எனக்கு ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. இவன் போய் சாரி எல்லாம் வாங்கி கொடுப்பான். இது என்னோட அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ தான் இந்த சாரியை ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணுறேன். சுத்தம். ஸோ பார்ட்டி முடிஞ்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போதே அவன் கேட்டோன்னா அம்மானு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையை தானே சொல்ல முடியும். அதுக்காக நான் என்ன பொய்யா சொல்ல முடியும்? இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுதான் உண்மை ஜிமின். சாக்லேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீ உனக்கு குழந்தை கிடையாது போய். என்ன காமெடி பண்ணுறியா? என்னை பார்த்தா உனக்கு காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதோ? ஜிமின், நான் ஒன்றும் இல்லாததையோ நடக்காததையோ எல்லாம் சொல்லலை. உண்மையை தான் சொன்னேன். நீ எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. நான் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? நீ வேணா சொல்லிக்கோ, நான் வீட்டில் ஒழுங்காக சமைக்கிறதில்ல, இல்லை வீட்டு வேலை பார்க்கறது கிடையாதுன்னு. ஐ டோன்ட் கேர். உனக்கு அதெல்லாம் புரியாது போய். எனக்கு எதுவுமே புரிஞ்சிக்க வேண்டாம் ஜிமின். உண்மை அதுதான். இது வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு நாள் அதை யோசிச்சிருக்கியா ஜிமின்? காலையில் நீ பாட்டுக்கு டிப்டாப்பாக கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவேன். வீட்டில் நான் தனியாக இருக்கேன். என்ன பண்ணுறா? சாப்பிட்டாலா? தூங்கினாலா? உடம்பு சரியில்லாமல் இருக்காளா? ஏதாச்சும் கேட்டுப்பியா? இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஜிமின். எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான். என்ன காரணம்? நம்ம எங்கேயுமே வெளியே போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நாங்கள் அங்கே போனோம், இங்கே போனோம், இப்படி ஃபோட்டோஸ் எடுத்தோம், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னு சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி போகணுன்னா போக வேண்டியதுதானே? உன்னை விட்டுட்டு நான் எங்கே தனியாக போவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் கேட்டுடுறீங்க. அவன் அப்படியே திரும்பி ஷாக்கிங்காக உங்களை பார்ப்பான். காரை ஒரு சைடு ட்ராப் பண்ணிவிட்டு. உனக்கு தான் என்ன பிடிக்காது. என் கூட இதுக்கு வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். நீ இந்த அளவுக்கு டியூப்லைட்டாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜிமின். 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் ஒரு ரூமில், அவன் ஒரு ரூம்லன்னு தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருப்பீங்க. அவனும் ரூமில் போயிட்டு தூங்காமல் எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்ப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு எக்கேன்னு அந்த ரூம்குள்ளே போய் லாக் பண்ணியிருப்பீங்க. சாப்பிடாம போனால் மறுபடியும் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு அவன் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போவான். அவன் சாப்பிடும் போது நீங்கள் லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த டே ஈவினிங் அவன் காலிங் பெல் அடிப்பான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க திரும்பி உள்ளே நடந்து போவீங்க. அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஹனிமூன் ட்ரிப் போகலாமா? உனக்கு தனியாக போக தானே பிடிக்கும், ஏன் என்ன கூப்பிடுற நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி? அப்படின்னு அவன் கேட்டதோ நீங்கள் வந்து அந்த ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேருமே ஹனிமூன் ட்ரிப் வந்திருப்பீங்க. ஜாலியாக கை கோத்துட்டு அந்த பனி பேஞ்ச ரோட்டில் 2 பேரும் நடந்து போவீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, நிறைய ஸ்மைல் பண்ணுவீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கே என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா போகலாமா? அதானே பார்த்தேன். உடனே வெளியே போகலான்னு பிளான் பண்ணியே எதுவும் பிஸ்னஸ் ட்ரிப் இல்லாமல் இருக்குமான்னு. இங்கே வந்து பிஸ்னஸ் மேனேஜ புத்தி மாறுதா பாரு உனக்கு. ஏய், நியூலி மேரிட் கப்பல். அவங்க டின்னருக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு இல்லை. என்னன்னு தெரியாமல் நீயா கற்பனை பண்ணிட்டு வளராத. ஓ அப்படியா? இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லியிருக்கணும். மகாராணி எங்கன்னு பேச விடுறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நைட்டு நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்? சாரி போடணுமா இல்லை மாடர்ன் ட்ரெஸ் போடணுமா? அது உன்னோட விருப்பம். மொத்தத்தில் எனக்கு பொண்டாட்டியாவா? அவ்வளோதான். என்ன தத்துவமா? இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. அவன் அப்படியே அங்கேருந்து போயிடுவான். ஸோ காரில் போகும்போதே இது சண்டைக்காரி, அங்கே போய் இது சண்டை போட தொலையாத. எனக்கு வர வேலை இல்லை பாரு. மேரேஜ் ரிசப்ஷனில் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து எதையும் பேசி தொலையாத. இவர் என்னோட முக்கியமான பார்ட்னர். ஆ எதுவும் பேச மாட்டேன். ஸோ நீங்கள் அங்கே போனதும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, கேர் எடுத்து. ஸோ நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்புறம் வயன், உங்கள் மேரேஜ் லைஃப்பில் எப்படி போகுது? இஸ் இட் குட்? ஐயோ, இந்த அம்மா வேற சும்மா இல்லாமல் என் வாயை கிளறுதே. இவன் தான் ஒரு கல்யாண பார்க்குறான். இப்போ நான் என்ன சொல்லணும்? உன்னை தாண்டி கேட்குறவங்க, ஏதாவது பேசு. இட்ஸ் டூ குட் மேம். நல்லா போகுது. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னதும்
எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் திரும்பி ஜீமினை பார்க்குறீங்க. அவன் உங்களை கோல்டாக பார்த்துட்ருப்பான். நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின், எனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், வீட்டில் செய்ய சொல்கிறேன். ஐயடா மாட்டினா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே அவனை திரும்பி லைட்டாக ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருப்பீங்க. ஐயோ இல்லை சார், பரவாயில்ல, அதில் எதுக்கு. ஜிமின், ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எப்படி நாங்கள் தனியாக வெறும் கையோடு அனுப்ப முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்க. அவனுக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டானா? அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது என்னை பற்றி. அது வந்து சொல்லுடா மகனே, சொல்லு. உனக்கு தான் தெரியாதே. அவளுக்கு லட்டுன்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? சாரி சார், சாரி மேம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எப்படி கரெக்டாக சொன்னான்? இவனுக்கு தான் எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது. பாதி நேரம் வீட்டிலே இருக்க மாட்டான். அவன் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து என்ன சொல்ல மாட்டேன் தான் நினச்சேன். நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்டி. நீ அப்படி தான் நினச்சிருப்ப. இவளை எங்கே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டல. இப்போ என்ன, இமயமலையில் போஸ்டர் ஒட்டிடலாமா? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். நீ காமனாக சும்மா அடித்து விட்டுருக்க. ரொம்பலாம் பீத்திக்காத. என்ன சொல்கிறாங்க ஜிமின்? சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா? ஜெமினுக்கு உங்களை வெறுப்பேற்றினால ரொம்ப சந்தோஷம். அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, ஐயோ சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுக்கு நமக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னோம். உங்களே சிரமப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. இதில் என்னம்மா இருக்குது? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போ நீங்கள் திரும்பி காரில் போயிட்டு இருப்பீங்க. எனக்கு லட்டு பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? எப்படி அங்கே கரெக்டாக சொன்ன? என் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? எதுக்கு நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்? நம்ம கல்யாணத்தில் ஒன்று பார்த்தேன். நீ ஃபஸ்ட்டு லட்டு தான் சாப்பிட்ட. அதை வச்செல்லாம் யாரும் முடிவு பண்ண முடியாது. சும்மா காதில் பூ சுத்தாத. உண்மையை சொல்லு. என் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டியா? நான் யார்கிட்டையும் கேட்கல. அன்றைக்கி மேரேஜ் ரிசப்ஷன்லேயோ நீ ஃபஸ்ட்டு லட்டுவில் தான் கை வச்ச. அது ஏதோ தற்செயலாக நடந்திருக்கும். அதை வச்செல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. சும்மா நடிக்காத. நீ யார்கிட்டயோ என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்க. அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. என் பொண்டாட்டியை பற்றி நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? எனக்கு தெரியாதா? சும்மா டீஸ் பண்ணாத ஜெமின். எனக்கு தெரியும். அந்த ரிசப்ஷன் பிளேட்டில் அவ்வளோ ஸ்வீட் இருந்தது. ஆனால் உன் கண்ணும் கையும் தொட்டது அந்த லட்டுவை தான். அதை வச்சு தான் சும்மா சொன்னான். அப்போ அதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்டேன்னா உனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறேன், அப்படி தானே? சரிடி, இவ்வளோ வாய் பேசுகிறல்ல. எனக்கு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரொம்ப சாப்பிட பிடிக்கும். இது எனக்கு தெரியாதா? இவ்வளோ நாளாக சமைச்சிட்ருக்கேன். காலையில் உனக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் டோஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். தப்பு. என்ன தப்பு? இல்லையே, நீ அதை தான் விரும்பி சாப்பிடுவ. விரும்பி சாப்பிடுவல்லடி, வித்தியன்னு சாப்பிடுவேன். உனக்கு அது ஒன்று தான் ஒழுங்காக வருது, அதனால தான். இல்லை, நீ போய் சொல்கிற. எல்லார்கிட்டையும் நான் நல்லா குக் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ ஈஸியாக பண்ணிடுவேன். நான் உன்னை யார்கிட்ட விட்டு கொடுத்தேன்? இப்போ வந்தப்போ கூட நான் எதுவும் பேசாமல் தானே இருந்தேன். இப்போ இல்லை. ஓ, அந்த ரிசப்ஷன் விஷயத்த மனசில் வச்சுட்டு பேசுவியா? நான் உண்மையை தானே சொன்னேன். நான் ஒன்றும் போய் சொல்லலையே. இந்த ஆட்டோமெண்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்ணுறது எல்லாமே சரி, எந்த தப்பும் கிடையாதுன்னு உன்னை நீயே நம்பிக்கிற பற்றியா? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜிமின், தப்பை உண்மையில வச்சுக்கிட்டு என்ன சொல்லாத. நான் என்னடி தப்பு பண்ணேன்? இங்கே பாரு, அங்கே போயிட்டு அனுசரித்து போக கற்றுக்கோ, புரிஞ்சுதா? சும்மா தொட்டதுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காது வயன். எந்த சூழ்நிலையில் உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் நடந்ததுங்கிறத மறந்துட வேண்டாம். நான் எதுவும் சொல்ல வரல. வீட்டுக்கு போகலாம். பேச்ச மாத்தாத. எதோ இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசு. ஐயா சாமி, நான் எதுவும் சொல்ல வரல. எனக்கு தலை வலிக்குது, வீட்டுக்கு போகணும். இப்போ கூட ஒத்துக்க மாட்டேங்கிற. ஆமாம், என்னால் ஒத்துக்க முடியாது. என் மேலே தான் தப்பு. போதுமா? இப்போ என்ன பண்ணுங்கிற? கூடல பேசி ஜெயிக்க முடியாது. இப்போ பேசாத. நான் ஒன்று உன்னை பேச சொல்லலையே. அமைதியாக வானதானே சொன்னேன். நீங்கள் அவங்ககிட்ட பேசவே உங்கள் கண்ணில் டியாஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அந்த பக்கம் விண்டோ சைடு திரும்பி பார்த்துட்டு வருவீங்க. டிராஃபிக்கில் நிற்கும்போது அந்த விண்டோவில் உங்கள் கண்ணை பார்த்துருவான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நீ கூட கம்பெனி கொடு. உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு. நான் வரமாட்டேன்.
நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன ஃப்ளேவர்? ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. இப்போ எதுக்கு அழுற? அதுக்கு கூட உன் பெர்மிஷன் வாங்கணுமா நான்? What? அவன் அப்படி உங்கள் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும், உன்னை நான் நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். உன் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நீ எப்போ சந்தோஷமாக இருப்ப, எப்போ அழுவ, எப்போ சிரிப்ப, எதுவுமே எனக்கு தெரியாது தான். ஆனால் அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு மட்டும் ஆகிடாது. நம்ம 2 பேரும் முதல்ல இருந்தே இதே மாதிரி இருந்திருந்தோம்னா இந்நேரம் என்னை பற்றி நீயும் உன்னை பற்றி நானும் எவ்வளவோ புரிஞ்சிருப்போம். இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்து இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிறோன்னு. தப்பு இல்லை, என் மேலே தான். ஐம் ரியலி சாரி. மாப்பிள்ள, சின்ன வயசுலேருந்து கேட்ட எதையுமே நாங்கள் வாங்கி கொடுத்ததே இல்லை. இப்போ கல்யாணமும் அப்படிதான். அவள் கேட்கவே இல்லை, ஆனால் நடந்துருச்சு. அவள் விருப்பப்பட்ட எதையுமே எங்களால் செய்ய முடியல. அவள் அதனாலே எங்கள் மேலே கோவமாக இருப்பா. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ரோட்டில் இறங்கி நடக்கணும் போல இருக்கு. நான் போட்டுமா? நீ போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் அப்படியே இறங்கி நடு ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே ஜாலியாக ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு குளிரில் நீங்கள் பாட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க. தப்பு என் மேலே தான். ஐம் ரியலி சாரி. நீங்கள் ஒயிட் கலரில் ஒரு சாரீ கட்டியிருப்பீங்க, ரெட் கலரில் 1 லைன் பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருப்பீங்க. 1 ஃப்ளீட்டரில் அதுக்கு மேட்சாக ஜிமிக்கி கம்மல், ஒரு நெக்லஸ், ஃப்ரீ ஹேர்னு அப்படியே மூக்குத்தி குத்திட்டு ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. உங்கள் பின்னாடியிலேருந்து யாரோ ஜர்க்கின் போடுற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் திரும்பி பார்த்தா ஜிமின் தான். ரொம்ப குளிராக இருக்குது. இது கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகும். புதுசாக அக்கறை எல்லாம் காமிக்கிற. ஏதாவது கேட்கணுமா? உன் மேலே எனக்கு என்றைக்குமே அக்கறை இருக்குது. நீங்கள் அன்றைக்கி அவன் கூட சண்டை போட்டுட்டு கீழே ரூமில் தூங்கிட்டு இருப்பீங்க. அவன் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பெட்ஷீட்டை நல்லா எடுத்து போத்தி வச்சுட்டு போயிருப்பான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே நடந்து வருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், சண்டையை போட்டிருந்தாலும் உங்கள் மனசு கஷ்டப்படும்னு. நீங்கள் சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு தான் போயிருப்பான். நீங்கள் அந்த விஷயத்த நினச்சி பார்ப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ நாள் தெரியாமே காதலிச்சிட்டு இருந்திருக்கோம்ல. எனக்கும் கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். இனிமேல் தெரிஞ்சே லவ் பண்ணலாமா? அந்த சண்டை மிஸ் பண்ண விரும்பலை. அப்போ இன்னும் அதிகமாக சண்டை போடலாம். நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி கையை நீட்டிட்டு, என்ன? என் ஐஸ்கிரீம் எங்கே அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக கேட்பீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீட்டிகிட்டு இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ரோட்டில் ஜாலியாக ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃப்ளேவர். என்ன? இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இந்த ஃப்ளேவர் ஒன்று வாங்கி தரேன். இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்ததை நினச்சாலே சிரிப்பாக வருது ஜிம்மன். இந்த ட்ரிப் நம்மளை மாற்றோன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டே இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கலாம்ல. உங்ககிட்ட சாரி கேட்க ஒன்று புரிஞ்சுக்கும் இந்த ட்ரிப்புக்கு வந்தால் தான் முடியுமா என்ன? இல்லைங்க அப்படின்னா வீட்லேயே கேட்டிருப்பேனே. அப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அப்போது நான் சந்தேகப்பட்டது சரிதான். இங்கே பிஸ்னஸ் விஷயமாக தான் என்னையும் தேவையில்லாமல் கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன். சமாதானம் பண்ணுறேன்னு ஒரு ரீசன் வேறு, அப்படி தானே? நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. எனக்கு என் பொண்டாட்டி கூட ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போகணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணேன். ட்ரிப்புக்கு வந்தாச்சு, ரொமான்ஸு தான் காணும் போல் அப்படியே நீங்கள் டீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பீங்க. இந்த ஐஸ்கிரீமை கொஞ்சம் பிடிக்கிறியா? உங்களை அப்படியே பிரைடே ஸ்டைலில் தூக்கிட்டு இப்போ கண்டினியூ பண்ணலாம். டபுள் ஓகே. நம்ம லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்க்குற ஒரு மனசு இருந்தால் நெகட்டிவிட்டின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஸோ அப்படிங்கிற ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டு ஹாப்பினஸ் ஒரு டட்டா சொல்லிக்கிறேன். டட்டா பச்சலா குட்டீஸ் லவ் யூ. சரங்கி போகிறேன் ஹியோ.